நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஜான் சீனாவோட ஹீல் டர்ன் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி போயிட்டுருக்குது அது மட்டும் இல்லை. ஸோ இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு மூமெண்டம் தான். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் கண்டென்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் டெய்லியும் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நடந்த எலிமினேஷன் சாம்பர் ஈவெண்ட்டில் கடைசியில் நடந்த அந்த மூமெண்டம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான வேறு லெவல் மூமெண்டம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசப்படுது. சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது இந்த ஒரு கான்செப்ட். ஸோ நம்மளோட ஜான்சன் அவர்கள் ஹீல் டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லை, இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் மூமெண்டமாக பார்க்கப்படுது. ஸோ அண்டர்டேக்கரோட ஸ்ட்ரீக்கு முறியடிக்கும் போது எப்படி ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காக வேர்ல்டே பார்த்ததோ அதே மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஷீல்டு பிரேக்கப் ஆச்சுல, அது பார்க்கும்போது எவ்வளோ ஷாக்கிங்காக இருந்ததோ அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த மூமெண்டம் வரிசையில் நம்ம ஜான்சனோட ஹீல் டர்ன் வந்துட்டு வருது. ஒரு டோட்டலி அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மூமெண்டம், ஷாக்கிங் மூமெண்டம்னே கண்டிப்பாக சொல்லலாம் ஜான்சனோட ஹீல் டர்ன். அண்ட் இப்போதைக்கு நேற்று வந்துட்டு எலிமினேஷன் சாம்பர் ஈவெண்ட்டில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கூட வந்துட்டு எதுவுமே பேசலை. அதை ஹீல் டர்னை இன்னும் காட்டணும்னு சொல்லிட்டு மைக்கில் எதுவும் பேசாமல் மைக்கை வந்து அப்படியே கீழே போட்டு போயிட்டே இருப்பார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வேற ஒரு ரூபத்தில் நம்ம ஜான்சினாவை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 22 வருடங்கள் கழித்து வந்துட்டு அவர் ஹீல் டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. 22 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் அவர் ஹீல் டர்ன் பண்ணியிருப்பார். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு ஃபேமஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு WWE அவரை வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஹீல் டர்ன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ் டர்னாக மாற்றி ஒரு ஃபேஸ் ஆஃப் கம்பெனினாலே ஜான்சினா தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பேபி ஃபேஸாக காமிச்சிருந்தாங்க. ஸோ ஃபேஸ் ஆஃப் கம்பெனினாலே இப்படி தான் இருக்கணும், ஒரு ஹல்க் ஹோகன் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அந்த வரிசையில் நம்ம ஜான்சனாவை காமிச்சாங்க. பட் ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆடியன்ஸில் பெருசாக பிடிக்கலனாலும் பிடிச்சிருந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்குது. ஸோ ஜான்சனாவை எப்போ ஹேட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்லலாம் கொஞ்சம் ஓவர் புஷ் பண்ணாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட் பண்ணாங்க. மற்றபடி எதுக்கும் ஹேட் பண்ணல. ஜான்சனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் இருக்குதுங்க. அப்படிப்பட்ட ஜான்சினாவை வந்துட்டு திடீர்னு ஹீல் டர்ன் பண்ணும்போது ஃபேன்ஸ் ஏற்றுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சில பேரால் ஏற்றுக்க முடியாது அண்ட் சில பேரால் ஏற்றுக்க முடியும் அப்படின்றது தான் உண்மை. அதுக்கான காரணம் என்னென்னா ஜான்சினாவை இப்படியே பார்த்து பழகியிருப்பாங்க. அண்ட் ரெண்டாவது ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டடாக பார்ப்பாங்க. ஒரு பியூர் ப்ரோ ரெஸ்லிங் ஃபேனாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க ஜான்சினாவோட ஹீல் டர்ன். ஸோ அதனால வந்துட்டு ஜான்சனோட ஹீல் டர்னை வரவேற்கிற ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்கன்றதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ரெஸ்லர் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு பெரிய ஸ்டார் அவரை போய் திடீர்னு ஹீல் டர்ன் பண்ணும்போது யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்ட்ரெஸ்டடாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஜான்சனாவோட ஹீல் டர்னை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்கிறாங்கிறது தான் உண்மை. இப்போ WWE இருக்கிற நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் அவங்களோட ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாலலாம் வந்துட்டு அவங்களோட கருத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ ஜான்சனோட ஹீல் டர்னை பற்றி. ஆட்ரூத் இருக்கார் பார்த்தீங்களா, ஆட்ரூத் வந்துட்டு அவரோட இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் வந்துட்டு ஜான்சனா பண்ண மூமெண்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஜான்சனாவே கிடையாது, இது வந்துட்டு ஏஐ வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா தருது, இது வந்து நம்ம ஜான்சனாவே கிடையாதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு ஃபன்னியாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணிகிட்டு இருக்காரு சோஷியல் மீடியாவில். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கோடி ரூட்ஸோட ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு ஜான்சினாவை ஹேட் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஒரு ட்வீட் அப்படின்றது போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஜான்சினா சாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில பேர் எதிர்த்தாலும் இது வந்துட்டு எல்லாருமே ஒரு கிரிட்டிசிசம் ஜான்சினா மேலே வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் வளரதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் செய்வார். இன்னும் அவரோட ஹீல் டர்னை பற்றி நிறைய பேர் பேசப்படும். ஸோ அவருக்கு மேலே எவ்வளோ இப்போ கரண்ட்டாக கிரிட்டிசிசம் நிறைய வருது, நிறைய குறைகள் இப்போ ஜான்சினா மேலே வருதோ அது எல்லாமே அவரோட வளர்ச்சிக்காக தான் நிறைய பேரால் பேசப்படும் ஜான்சினாவோட ஹீல் டர்ன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் எதாவது நடக்குமா, அவரோட டிஷர்ட்ஸ் எதாவது சேஞ்சஸ் பண்ணுவாரா, அவர் எப்பவுமே பண்ணுவார் தான். பட்டு இருந்தாலும் ஒரு புதுசான ஒரு தீம் மியூசிக்லாம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பெருசாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் இந்த ஒரு வருஷம் மட்டும் தான் ரெஸ்லிங்கே பண்ண போகிறாரு. ஹீல் டர்ன் சொல்லிட்டு கேரக்டரில் தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் கெரியராக அவர் வந்துட்டு அந்த மொத்த உருவத்திலும் மாற்ற மாட்டார், அப்படியே தான் இருப்பார், எந்த சேஞ்சஸும் இருக்காது. இப்போ நீங்கள் ரோமன் ரெயின்ஸை எடுத்து பாருங்களேன், ஹீல் டர்ன் பண்ணும்போது ஒரு தீம் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது, ஒரு என்ட்ரன்ஸ் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இருந்தது. ஆனால் முன்னாடி ஃபேஸ் டர்னாக இருக்கும்போது ஒரு நார்மலான ஒரு மியூசிக். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஜான்சினாக்கு எதுவுமே மாறாது, அப்படியே தாங்க இருக்கும். அவர் கேரக்டர் படி மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்காரு. ஸோ இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா,
அ அடுத்த மாசம் வந்துட்டு ரெஸல்மேனியாங்க. ஸோ டைமே கிடையாது. கொஞ்சம் ஸ்டோரி லைனா இன்னும் ஸ்ட்ராங்கா எவ்வளோ பண்ண முடியுமோ, இந்த வீக்லி ஷோல மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். வரப்போற வீக்லி ஷோல மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஸ்டோரி லைன இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா காட்ட முடியும். ஏன்னா, ஆப்போசிட்ல நடக்கிற வேர்ல்டு டைட்டில் மேட்ச் இருக்குல்ல, ஜே உசோ வெர்சஸ் குண்டர். அந்த மேட்சுக்கான சுவாரஸ்யமே சுத்தமா இல்ல. ஹைப்னஸும் இல்ல. பட் இந்த வேர்ல்டு டைட்டிலுக்காவது இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ட்ரிபிள் எச் அவர்கள் ஸ்ட்ராங்கா வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு வராங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. ஏன்னா ஜான் சீனாவோட இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அவதாரம்னே கண்டிப்பா சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் ப்ரோமோல எப்படி வேற லெவல்ல பேச போறாருன்னு தெரியல. அவர் ஃபேஸ் டன்னா இருக்கும்போது பியூரா வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாரு. பயங்கரமா கலாய்ச்சு பேசுவாரு ஆப்போசிட்ல இருக்கும்போது. அப்படி இருக்கும்போது ஹீல் டர்னா இருக்கும்போது அவரோட கோபத்தோட இருந்து பேசும்போது அது எப்படி வெளிய வரும்ன்றத பாருங்க. ஸோ எல்லாருமே எக்ஸைட்மெண்ட்டா இருக்கிறாங்க. அவர் என்ன பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம். ஸோ இது எல்லாம் தாண்டி ரெஸல்மேனியால மெயின் ஈவென்ட்ல எங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்க போகுது. சாம்பியன்ஷிப் மேட்ச் கோடி ரூட்ஸ் வெர்சஸ் நம்ம ஜான் சீனா அவர்கள். இந்த மேட்ச்ல உண்மையிலே ஜான் சீனா கோடி ரூட்ஸ பீட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அது மிகப்பெரிய டவுட் தான். ஏன்னா கோடி ரூட்ஸ் அவர்கள் 2 வருஷம் வந்துட்டு ராயல் ரம்பிள வின் பண்ணி ரோமன் ரெயின்ஸ ரெஸல்மேனியால மோதி, அதுல ஒரு வாட்டி தான் ஜெயிச்சு ஒரு மிகப்பெரிய சாதனையா இருந்தது அது. சரி 1314 நாள் வந்து சாம்பியனா இருந்தவர, ஒருத்தர பீட் பண்ணி நான் கஷ்டப்பட்டு ராயல் ரம்பிள்ல 2 வாட்டி பீட் பண்ணி சாம்பியனா இருந்திருக்கிறேன். அதனால வந்துட்டு நம்ம கோடி ரூட்ஸ் ஒரே டைம்ல ரெஸல்மேனியால தோப்பாரான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய டவுட் தான். தோக்குறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு பெருசா இல்ல. ஏன் அப்டின்னா, ஜான் சீனாவோட மோதுறதுக்கான முக்கியமான காரணமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அந்த ஃபியூட இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போணும். ரெஸல்மேனியா கிட்ட நெருங்கி வருது. கோடி ரூட்ஸ்க்கு ஒர்த்தான ஆப்போனன்ட் தேவ. அந்த மேட்ச்சுக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் குடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. அதனால ஜான் சீனா தோத்துருவாருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, வெற்றி பெற வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. ஏன்னா இந்த வருஷத்துக்குள்ள வந்துட்டு அவர் சண்டை போடுறாரு. ஆனா, அவர வந்துட்டு ஒரு தடவையாவது வேர்ல்டு டைட்டில் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நெறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நடக்குமான்றது தெரியல. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஜான் சீனாவ வின் பண்ண வச்சு ஒரு வாட்டியாவது அந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் டைட்டில வின் பண்ணிட்டு, அகைன் அவர் லாஸ் பண்ணா நல்லாருக்கும். 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆனா போதும்னு சொல்லிட்டு தான் நெறைய ஃபேன்ஸோட மைண்ட் தாட்டும் இப்போதைக்கு இருக்குது. ஏன்னா கடைசி வருஷம் வேற. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதனால வந்துட்டு ரெஸல்மேனியால கோடி ரூட்ஸோட ஒரு பீட் பண்ணுவாரான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மேபி இப்படி கூட நடக்கலாம். ஜான் சீனா அவர்கள் எப்படியாவது வின் பண்ண வச்சுட்டு, சம்மர் ஸ்லாம்ல இவங்களுக்கான ஒரு ரீமேட்ச வச்சு, அதுல கோடி ரூட்ஸ் அவர்கள் ஜான் சீனாவ பீட் பண்ணி அகைன் செகண்ட் டைமா வாங்குற மாரி கூட ஒரு விஷயம் பண்ணலாம் WWE. ஸோ இப்படியும் பண்ணா நல்லா தான் இருக்கும். ஸோ ஜான் சீனாவும் சாம்பியன் ஆக்குன மாரி இருக்கும். அண்ட் அகைன் லாஸ் பண்ணும்போது கோடி ரூட்ஸோட வந்துட்டு அவர் லாஸ் பண்றாரு. ஸோ இதனால என்ன ஆகும்னா, இன்னும் இந்த ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஒரு மிகப்பெரிய ரைவல்ரியா பார்க்கப்படும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இது பண்ணாங்கன்னா உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில உங்களோட கருத்து என்ன? ஜான் சீனா வந்துட்டு ஹீல் டர்ன் பண்ணியிருக்காரு. உங்களோட ரியாக்ஷன் என்னன்றத கமெண்ட்ல தெரிவிங்க. நான் ரொம்பவே ஷாக்கிங்கான ரியாக்ஷன் தான். ஸோ அதனால வந்துட்டு நெறைய பேரால ஏத்துக்க முடிஞ்சாலும், இத வந்துட்டு கண்டிப்பா வரவேற்கிறாங்க. அதுவே பெரிய விஷயம். ஏன்னா இப்ப நீங்க ரோமன் ரெயின்ஸ்லாம் பாருங்களேன். அவர் ஹீல் டர்ன் பண்ணும்போது நெறைய பேர் வெறுத்தாங்க. என்னதான் இவர் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவரு பொறுமையா ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போச்சு. பிளட் லைன் உருவாச்சு. அவர் மைக் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நல்ல நல்ல மேட்சஸ குடுத்தாரு. அந்த மாரி நம்ம ஜான் சீனாவ இப்போ திடீர்னு ஹீல் டர்ன் பண்ணதுனால, நெறைய நல்ல நல்ல விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியும். ஒரு பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்ட WWE நமக்கு குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்பலாம் ஜான் சீனாவ வச்சுட்டு. ஸோ இத பத்தி உங்க கருத்து என்னன்றத கமெண்ட்ல தெரிவிங்க. பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஜான் சீனா வெர்சஸ் கோடி ரூட்ஸ்க்கான ரெஸல்மேனியா மேட்ச் எப்படி அவர் வந்துட்டு சாம்பியன் ஆகி அகைன் வந்துட்டு சம்மர் ஸ்லாம்ல தோத்தா நல்லா இருக்குமா? இல்ல அவர் எப்படி சாம்பியன் வின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத உங்களோட கருத்தை கமெண்ட்ல தெரிவிங்க. அண்ட் நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு கேள்வி தான். ஜான் சீனா வந்துட்டு ஃபேஸ் டர்னா இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இல்ல இப்போ வரப்போற அப்கமிங்கா ஹீல் டர்னுக்கு நீங்க எதிர்பார்ப்பா இருக்கிறீங்களா? அப்படின்றத கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.